நாங்கள் திருவாரூர்லேருந்து வரோம். திருவாரூர் தமிழக வெற்றி கழகத்துலேருந்து வரோம். திருவாரூரில் பிறந்தாலும் முக்தி இறந்தாலும் முக்தின்னு சொல்லுவாங்க. உலக ஆசியாலே வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய தேர் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா திருவாரூர். ஸோ எங்கள் ஊர்லேருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த நாங்கள் புனித நீர் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். எதுக்காக அப்படின்னா அந்த மாநாட்டுக்கான வேலை சீக்கிரமாக நடக்கணும், மாநாடு வெற்றிகரமாக அமையணும் அப்படிங்கிறதுக்காக இந்த புனித நீர் கொண்டு வந்திருக்கோம். இப்போ நம்ம ஊரில் மட்டும் இல்லை, நீங்கள் பார்த்துருப்பீங்க தமிழ்நாட்டிலேருந்து எல்லாருமே வந்து தேவாலயங்கள் மசூதிகள் அங்கேருந்து எல்லாமே பிரார்த்தனை பண்ணி இந்த மாநாடு நல்லபடியாக நடக்கணும், வெற்றி பெறணும், சீக்கிரம் வேலை நடக்கணும்னு சொல்லி புனித நீர் எடுத்து வந்து நாங்கள் வந்து எல்லாம் பந்தல் காலில் நாங்கள் வந்து அதை வேண்டிகிட்டு நாங்கள் வந்து பண்ணியிருக்கோம். உண்மையிலே வந்து என்னென்னா இப்போ நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும், இதுக்கே எங்களுக்கு வந்து இவ்வளோ க்ரௌடு இவ்வளோ பீப்புள் வந்து 3 மணி 4 மணிக்கு நாங்கள் வந்து நிற்கிறோம். அப்போ மாநாட்டுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து நீங்களே பார்த்துக்கோங்க. அந்தளவுக்கு வந்து ஒரு எழுச்சியோடு நாங்கள் வந்து இன்றைக்கி வந்திருக்கோம். கண்டிப்பாக வந்து மாநாடு மிகப்பெரிய அளவில் பிரம்மாண்டமாக இருக்குங்கிறதுல துளியும் சந்தேகம் இல்லை. கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்குறத விட மிகப்பெரிய அளவில் இந்த மாநாடு பெரிய வெற்றி பெறும் அப்படிங்கிறது வந்து அதை மடிச்சிக்க முடியாது. கண்டிப்பாக வந்து தளபதி வந்து இப்போ இருக்கக்கூடிய நிலைமையெல்லாம் மாற்றி ஒரு நல்ல சிறந்த ஆட்சியை வந்து மக்களுக்கு கொடுப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. எல்லாருமே வந்து பெண்களாக இருக்கட்டும், குழந்தைகளாக இருக்கட்டும், இப்போ யங்ஸ்டராக இருக்கட்டும் ஒரு மாற்றத்தை விரும்புகிறாங்க. அது மாற்றம் அப்படிங்கிறது வந்து தளபதியால் மட்டும்தான் முடியும். ஏன்னா வந்து தளபதி எல்லாருக்கும் பொதுவானவர், இந்த சாதியோ மதமோ அடையாளப்படுத்த முடியாது. ஸோ பொதுவான ஒரு தலைவர் எங்களுக்கு கிடச்சிருக்காரு. ஸோ அதை நாங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். கண்டிப்பாக 2026 எங்களோட தளபதி அவங்க வந்து பார்த்திங்கன்னா முதலமைச்சராக அரியணை ஏறுவாங்க. எங்களோட பொதுச்செயலாளர் வழியில் நாங்கள் எப்போதுமே எங்களோட பணியை இருப்போம் அப்படிங்கிறது எந்த மாற்று கருத்தும் இல்லை. உண்மையிலே எங்களுக்கு பொதுச்செயலாளர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்ட ஒரு விழாவை வந்து ஏற்பாடு செஞ்சு அள்ளு பகலும் எங்களுக்காக உழைச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவரை பற்றி வதந்திகள் வந்து தேவையில்லாமல் எதிர்கட்சிக்காரங்க தேவையில்லாமல் புரளி பேசுகிறாங்க. அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே வந்து இது கண்டிப்பாக இதெல்லாம் நாங்கள் முறியடித்து வெற்றியை வந்து தளபதி பாதத்தில் நாங்கள் சமர்ப்பிப்போம் அப்படிங்கிறத நாங்கள் பொதுச்செயலாளர் வழியில் நாங்கள் எல்லாம் வந்துட்டுருக்கோம். பொதுச்செயலாளருடைய பாதையை நாங்கள் பின்பற்றுறோம் அப்படிங்கிறத வந்து இந்த இடத்துல தெரிவிச்சுக்கிறேன். எங்களுடைய ஒட்டுமொத்த தமிழக மக்கள் சார்பாகவும் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாகவும் பொதுச்செயலாளருக்கும் தளபதியாருக்கும் எங்களுடைய எப்போதுமே நாங்கள் நன்றி கடனோடும் இந்த மாநாடு நடக்கிறது எங்களோட ஒத்துழைப்பு எப்போதுமே இருக்கும் அப்படிங்கிறத மாற்று கருத்தில். நன்றி, மிக்க நன்றி. காவல்துறை வந்து 50 பேர் தான் வருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதிகபட்சமான தொண்டர்கள் வந்தால் நிறைய விஷயங்கள் பாதிப்பு இல்லை. கண்டிப்பாக வந்து என்னென்னா 50,000 பேர் வந்து அனுமதி கேட்டிருக்காங்க. இப்போ தலைவரே உங்கள் அறிக்கையில் சொல்லியிருப்பாங்க எத்தனை பேர் வேணால் அந்த லிமிட் கிடையாது, உங்களுக்கு பாஸ் கிடையாது, யார் வேணால் வரலாம். என்னென்னா அரசாங்கத்தினுடைய சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு இப்போ எங்களுக்கு முன்னாடியே வந்து என்னென்ன சொல்லியிருக்காங்க, இப்போ எந்த பஸ்ஸு பிடிக்கிறீங்க, இப்போ நான் திருவாரூர்லேருந்து நான் 20 பஸ் எடுக்கிறேன் அப்படின்னா அந்த பஸ்ஸோட ஆர்சி புக்கு, இன்சூரன்ஸ் காப்பி, பர்மிட்டு. ஏன்னா பர்மிட் ரொம்ப முக்கியம். ஏன்னா வரவழியில் ஏதாவது அசம்பாதம் நடக்குது பர்மிட் தான் கிளைம் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து முன்னெச்சரிக்கையாக வந்து பண்ணுறதுங்கிறது எந்த ஒரு மாநாட்டிலையும் இந்த மாதிரி கேட்டிருக்க மாட்டாங்க. அப்போ எங்களை வந்து நல்ல வழியில் கைட் பண்ணி கொண்டு வராங்கங்க அப்படிங்கிறது ஒரு விஷயம். நீங்கள் சொல்கிற மாதிரி 50,000 பேரா 1,00,000 பேரா அப்படிங்கிறது மாநாட்டுக்கு அப்போ தான் தெரியும். ஏன்னா இப்போ தெரியாது, ஆனால் அது கூட தான் இருக்கும். உங்களுக்கு என்ன சார் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க? உங்கள் திருவாரூர் மாவட்டத்தில் வந்து எவ்வளோ பேர் கொடுத்துருக்காங்க, அது மாதிரி பொறுப்பில் ஒவ்வொரு பொறுப்பாளருக்கு என்ன வேலை கொடுத்துருக்காங்க? அதாவது என்னென்னா எங்கள் மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு யார் யார் இப்போ நாங்கள் வந்து இப்போ எத்தனை பேர் வேணால் நாங்கள் குடிப்போம் இவ்வளோ தான் அப்படிங்கிறது இல்லை. ஆனால் கண்டிப்பாக எங்கள் மாவட்டத்துலேருந்து இப்போ குறைஞ்சபட்சம் ஒரு மினிமம் 5,000 ஒரு 10,000 பீப்புளை நாங்கள் அழைச்சிட்டு வரணும் அப்படிங்கிறது நாங்கள் வந்து மைண்டில் வச்சுருக்கோம். அது வந்து அதுக்கப்புறம் தலைவர் பொதுச்செயலாளர் என்ன அறிவித்தல் பண்ணுறாங்களோ இப்போ அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் இப்போ அதுக்கான மாநாடு அதுக்கான கூட்டங்கள்லாம் அறிவிப்பாங்க. அப்போ இன்னும் இன்டெப்த்தாக நாங்கள் இது என்ன அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணல. ஏன்னா எத்தனை பேர் கூட்டிகிட்டு வரணுங்கிறது யாருக்கும் சொல்லலை. ஆனால் அந்த இன்சூரன்ஸு ஆர்சி புக்கு அந்த இதெல்லாம் கேட்டிருக்காங்க இல்லையா, இது வந்து அடுத்த கட்டமாக வந்து அது எத்தனை பேர் சொல்கிறாங்களோ அவங்களுடைய இதில் நாங்கள் அதுக்கு எக்ஸ்ட்ரா நாங்கள் பண்ண மாட்டோம். அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுதான் நாங்கள் கட்டுப்படுவோம். மாநாட்டிற்கு வரக்கூடிய இளைஞர்கள் வரக்கூடாதுன்னு ஒரு அறிவுறுத்தல். கண்டிப்பாக சார். இது எப்படி பார்க்குறது சாத்தியமா? கண்டிப்பாக. ஏன்னா நாங்கள் எங்களுடைய தளபதியோட தம்பிகள்லாம் உங்களுக்கு தெரியும், நாங்கள் யாருமே எந்த ட்ரிங்க்ஸ் நாங்களும் இது வரைக்கும் நாங்கள் ட்ரிங்க்ஸ்லாம் பண்ண மாட்டோம். ட்ரிங்க்ஸும் யாரும், ஏன்னா தளபதி சொல்லிட்டார் அப்படின்னா அதுக்கு நாங்கள் கட்டுப்படுவோம். அதனால் எங்கள் தளபதி என்ன சொல்கிறாரோ அதுக்கு நாங்கள் வந்து கட்டுப்படுவோம். அதுதான் நாங்கள் தம்பிகள் வந்து நாங்கள் சொல்கிற உறுதி என்னென்னா எங்கள் தலைவர் என்ன சொல்கிறாரோ அதுக்கு நாங்கள் கட்டுப்பட்டுருப்போம். இப்போ ப்ராமிஸ் எங்கள் கூட்டத்தில் மாநாட்டில் யாருமே குடிக்க மாட்டோம் சார். இதை வந்து நாங்கள் தலைவர் சொன்னோன்னே எல்லாருமே அதை நாங்கள் பின்பற்றுவோம். அதுமாதிரி அசம்பாவிதம் எதுவுமே நடக்காது. காவல்துறைக்கு முழு ஒத்துழைப்பு நாங்கள் வந்து கொடுப்போம். எந்த இடத்துலையும் பொதுமக்களுக்கோ இல்லை வந்து எங்கள் கூட வரக்கூடிய நிர்வாகிகளுக்கோ தொண்டர்களுக்கோ தோழர்களுக்கோ எந்த பாதிப்பு வராது. என்ன காரணம் அப்படின்னு நாங்களே வந்து ஒரு அரணா பாதுகாப்பாக காவல்துறைக்கு ஒத்துழைப்பு கொடுத்து நாங்களே செயல்படுவோம் அப்படிங்கிறதுல இந்த நேரத்தில் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன் சார். என்னுடைய பெயர் வந்து ஆனந்த். நான் வந்து திருவாரூர் மாவட்டத்தினுடைய மாணவரணி பொறுப்பாளராக இருக்கேன். இப்போ எங்கள் சைடில் நிறைய நாங்கள் திட்டங்கள் நலத்திட்டம் செஞ்சுட்ருக்கோம். நேற்று கூட பார்த்திங்க அப்படின்னா இது தலைவர்கிட்ட காமிக்கணும் வந்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ அதிக கொடையாளர்களை வந்து உருவாக்கியதற்கான விருது. இந்த விருது வந்து பார்த்திங்க அப்படின்னா தொடர்ந்து 5 வருஷமாக நாங்கள் வாங்கிட்டு இருக்கோம். அதாவது எங்களோட எதுக்காக வரேன் அப்படின்னா இது யாரும் விளம்பரத்துக்குன்னு நினச்சிக்க வேண்டாம்.
அதாவது எங்களுடைய தலைவரும் பொதுச்செயலாளரும் எங்களுக்கு வந்து என்னென்னா எங்களை வந்து நல்ல வழியில் எங்களை வந்து கைட் பண்ணுறாங்க. இது நல்ல சேவை செய்யணும், மக்களுக்கு வந்து நீங்கள் வந்து உங்களால் முடிஞ்சதை செய்யணும். அதாவது கடன் வாங்கி செய்யக்கூடாது. அதாவது வேலைக்கு போகிறோம், சம்பாதிக்கிறோம், அதுலேருந்து 1% 2% எடுத்து மக்களுக்கு செய்யணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. வழியே யாரும் வேலையை விட்டுட்டு வாங்க, வேலையை விட்டுட்டு தான் அவங்கள்ட்ட நிற்கணும் செய்யணும் அப்படிங்கிறத தலைவரும் பொதுச்செயலாளரும் சொல்கிறதில்ல. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் வந்து ஒரு 5 வருட காலமாக எங்களுக்கு திருவாரூர் மாவட்டத்தில் எத்தனையோ கட்சிகள் இருக்காங்க, எத்தனையோ இயக்கங்கள் இருக்காங்க, சங்கங்கள் இருக்காங்க. இருந்தாலும் எங்களுக்கு தளபதியோட தமிழக வெற்றி கழகத்துக்கு தொடர்ந்து 5 ஆண்டுகளாக நாங்கள் அதை வாங்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது உண்மையிலே பெருமைக்கு ஒரு விஷயம். இதை மாதிரி நல்ல விஷயங்களை நாங்கள் வந்து முன்னெடுத்துட்டு இருக்கோம் சார். தேங்க்யூ சார், ரொம்ப நன்றி. தேங்க்யூ.